பல பேர் நிறைய டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. காலையில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறதா, ஹார்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் வந்து எடுத்துக்கிறதா அப்படின்னு. அடுத்து இன்னொரு விஷயம், மினிமம் குவான்டிட்டி எடுத்துக்கிறதா, அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிறதா அப்படின்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்முடைய உடல் ஒரு வேலை செய்வதற்கு அதை தயார்படுத்துறதுக்கே சில நிமிடங்கள் வந்து ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு பீக் லெவலுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். நம்மளுடைய உடலும் ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஜீரணமாகக்கூடிய நேரம், அதனுடைய வேலை அதிகமாக இருக்கும், திடீர்னு ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 7 மணி முதல் 10 மணி நேரம் வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி மிக மிக குறைவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஜீரோக்கு வந்து போகாது, மிக மிக குறைவாக இருக்கும். திரும்பி காலையில் எந்திரிச்சு நாம் அதிக குவான்டிட்டி உள்ள ஒரு உணவுப் பொருளையோ அதிக கலோரி உள்ள உணவுப் பொருளையோ எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடல் டக்குன்னு பீக் லெவலுக்கு அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியோ அல்லது அதோடைய டைஜஷன் ப்ராசஸையோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்மளுடைய உடலில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை உறிஞ்சி எடுத்து அதை ரத்தம் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அனுப்பும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன திசுக்கள், நம்முடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள், தசை பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள், எலும்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே நம்மளுடைய அந்த நியூட்ரிஷன் ஸ்டஃப்பை வந்து உறிஞ்சி அதனுடைய உடல் வளர்ச்சிக்கோ வேறு சில வேலைகளுக்கோ பயன்படுத்தி அது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வேஸ்ட் ப்ராடக்டை திரும்பி ரிட்டர்ன் பண்ணும். இது ஒவ்வொரு செல்லுலையும் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. இதைத்தான் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது நம்ம உடலில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு வேலை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். சில மணி நேரங்கள் முதல் சில நாட்கள் வரை உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சிலரோ அல்லது சாமிக்கு ஏதோ நம்ம வந்து விரதம் இருக்கும்போதோ அந்த விரதத்தை முடிக்கும் பொழுது உடனே சாப்பாடு எடுத்துக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட வந்து இல்லை. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உடலுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டம், ஜூஸோ பாலோ பழங்களோ ஏதாவது நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு எடுத்துக்கிறத பற்றி நம்ம வந்து யோசிக்கிறோம். இது எதுக்காக நம்ம வந்து செய்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, நீண்ட நேரம் உணவு எடுத்துக்காம இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதை தயார்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான் இந்த லிக்விட் ஃபுட்டு. அதோடைய டைஜஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது. காலை வேலையில் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கணுமா அல்லது நீண்ட நேரம் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நம்மளுடைய உடல்ல இந்த பேசல் மெட்டாபாலிக் ரேட்னு சொல்லக்கூடிய இதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, காலை வேலையில் மிக குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடிட்டு ஒரு பீக் லெவலுக்கு வந்து போய் ஒரு ஸ்டேஜில் கொஞ்ச நேரத்துக்கு மெயின்டைன் ஆகி கிராஜுவலாக வந்து குறைஞ்சிட்டு மறுபடியும் திரும்பி அதோடைய ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து போய் நிற்கும். காலை வேலையில் இந்த பேசல் மெட்டாபாலிக் ரேட் குறைவாக இருக்கிற பட்சத்தில் நாம் எளிதில் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், காலை வேலையெல்லாம் அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்ட உணவு கஞ்சி, கூழ், களி இதெல்லாம் நல்லா ஏற்கனவே அரைச்சி கூழ் ஆக்கி சாஃப்டான கண்டிஷனில் இருக்கும். வாட்டர் கண்டென்ட்டு பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். இதை ஈஸியாக நம்ம பாடி டைஜஷன் பண்ணிடும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் வந்து குறைச்சிட்டோம். காலை வேலையில் இட்லி, தோசை இந்த மாதிரியான சில ஐட்டம் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து வேக வைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு. இதுலேயும் பொங்கல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலையில் வெண்பொங்கல் நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அது பச்சரிசியில் வந்து செய்யப்பட்ட ஒரு பொங்கலாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் காலையில் பொங்கலும் உளுந்த வடையும் சாப்பிட்டு காலையில் போய் வந்து வேலை பார்க்குற இடத்துல தூங்கி ஒழிஞ்சிக்கிட்டு இருப்போம். காரணம் என்னென்னா அதில் கலோரியும் அதிகம், அதோடைய குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே நிறைய பேர் சாப்பிடுவோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்காம பூரி, பணியாரம் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் தயார்படுத்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் ஜீரணம் ஆகிறதுக்கு, அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக வந்து
ஆகும். ரொம்ப லேட் ஆகுறதுனால நம்மளுடைய உடல் ஒரு மந்த நிலையில வந்து இருக்கும். நிறைய பேர் காலையில வந்து ஆயில் ஃபுட் வந்து எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போறோமோ, இல்லாட்டி வந்து ஒரு கல்லூரிக்கு போறோமோ, அங்க வந்து போய் நம்ம வந்து நம்மளோட உடல் ஒரு மந்தமான நிலையில இருக்கிறது, ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி, எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாம இருக்கிறதுக்கு வந்து ரீசன் இந்த ஹை கலோரி ஃபுட்டை வந்து மார்னிங் எடுத்துக்கிறதுனால தான். அப்போ நம்மளுக்கு மார்னிங் இந்த பேசல் மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிறதுனால ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். பிஎம்ஆர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் டைஜஷன் லேட்டாக ஆகக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால தான் மத்தியான வேலையில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எடுத்துக்கூடிய ஃபுட் வந்து சாப்பாடு தான். ரைஸ், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, காய்கறி, கூட்டு, கீரைகள், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அது மட்டும் கிடையாது, பல வகையான அசைவ உணவுகளும் மத்தியான வேலையில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம உடல் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து அது வந்து இருக்கும். ஏன்னா பொதுவாக 12 மணி முதல் 2 மணி வரைக்கும் நம்மளோட உடல் பேசல் மெட்டாபாலிக் ரேட் பீக் லெவலில் வந்து இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடலில் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். பாடியில் ரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் நாம் முழிச்சு உட்காந்துருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஹார்ட் ரேட்டு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, பிளட் ப்ரெஷர், இது எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம முழிச்சிருக்கும்போது வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை வைட்டல் சைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். அதிகம்னா இது அப்நார்மல் வந்து சொல்ல முடியாது. இது நார்மல் லெவலில் தான் நம்ம வந்து மெயின்டைன் ஆகிட்டு வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மத்தியான வேலையில் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் நம்ம தைரியமாக வந்து எடுத்துக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம வந்து மத்தியான வேலையில் உணவு எடுத்துக்கிட்டு திரும்பி அடுத்து இரவு நேர உணவு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நீண்ட நேரம் வந்து ஆகும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 மணிக்கு நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா திரும்பி இரவு உணவு வந்து உங்களுக்கு 8 மணிக்கு இல்லாட்டி 9 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சுப்போம். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுல நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த பேசல் மெட்டாபாலிக் ரேட் மறுபடியும் 4, 5, 6 மணி ஆகும் பொழுது கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சு திரும்பி இதோட ஆக்டிவிட்டி ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்கும். அதே வேளையில் இந்த இரவு நேர உணவு நம்ம எடுக்க வேண்டிய நேரம் வந்து வந்துடும். அப்போ நம்ம வந்து காலையில் என்ன உணவு எடுத்தோமோ, எப்படி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு எடுத்தோமோ அதே மாதிரியான உணவுகளை தான் நம்ம நைட்டும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய பேசல் மெட்டாபாலிக் ரேட்டை வச்சு நம்மளுடைய உணவு காலையில் எப்படி இருக்கணும், மத்தியான நேரம் எப்படி இருக்கணும், இரவு நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பிஎம்ஆரை பற்றி பேச வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒபிசிட்டிக்காக பல பேர் வெயிட் ரிடக்ஷனுக்கு இந்த டயட் சார்ட் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டயட் சார்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதோட பல வகையான பயிற்சிகள் நம்ம வந்து செய்கிறோம். உணவு எடுத்துக்கும் பொழுது காலையில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்கணும் முதல் விஷயம். மத்தியான வேலையில் இரவும் வந்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு காலை வேலையில் என்ன உணவு, மத்தியான வேலையில் என்ன உணவு, இரவு வேலையில் என்ன உணவு, இடைப்பட்ட நேரங்களில் என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக நாம் பிளான் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இதை பற்றின ரொம்ப ஒரு குளறுபடியான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா, பல பேர் காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வந்து சாப்பாடு எடுத்துங்க, மத்தியானம் 2 மணிக்குள்ளே எடுத்துருங்க, நைட் 8 மணிக்குள்ளே எடுத்துருங்க, பர்டிகுலராக ஒரு டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த நேரம் பசிக்குதோ, எந்த நேரம் தாகம் எடுக்குதோ அப்போ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையில் உணவு எடுத்துக்கிறன்றது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ரொட்டீன் லைஃப்பில் நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து பசிக்கிற நேரம் தான் வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். சில நேரங்களில் பசித்தாலும் நம்மளால் சாப்பிட முடிகிற சுச்சுவேஷன் வந்து இருக்கிறது இல்லை. நம்மளுடைய வேலைக்கு ஏற்றாப்புல சில நேரங்களில் உணவுகள் எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிலர் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க, சிலர் வந்து 10 மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிலருக்கு மத்தியானம் மட்டும்தான் வந்து வேலை வந்து இருக்கும், சிலருக்கு இரவு நேரங்களில் வேலை வந்து இருக்கும். இப்போ இருக்கிறதுனால நம்ம உணவு எடுத்துக்கிறதுல பெரிய குழப்பம் வந்து இருக்கும்.
இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னா, தினமும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க காலை உணவு 8 மணிக்கு எடுத்தாலும் சரி, 10 மணிக்கு எடுத்தாலும் சரி, 11 மணிக்கு எடுத்தாலும் சரி, அது ரெகுலரா அந்த பர்ட்டிகுலர் டயத்துல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இந்த சைக்காலஜில வந்து ஒரு தியரி கேள்விப்பட்டிருப்போம். பேவ்லாஸ் தியரி அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாய்க்கு லைட்டோ அல்லது பெல்லோ ஸ்டிமுலேஷனாக கொடுத்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது திரும்பி வெறும் அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்தா மட்டுமே அந்த நாய்க்கு நாக்கில் உமிழ் சுரக்க ஆரம்பிக்கும். நாய்க்கு மட்டும் வந்து கிடையாது, மனிதனுக்கும் தான். இப்போ தினமும் நம்ம வந்து 10 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னீங்கன்னா 10 மணிக்கு நம்மளுடைய இரைப்பை, நம்மளுடைய செரிமான மண்டலம் உணவை எடுத்துக்கிற பொழுது அதற்கு தயாரா ஆயிரும். அந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல நம்ம வந்து பழக்கி வந்து வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா ரெகுலரா ஒரே டயத்துல வந்து உணவு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிற பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. டயட் சார்ட்ல நம்ம வந்து என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ண மாதிரி எந்த டைம் வந்து உணவு வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா காலை உணவு எத்தனை மணிக்கு எடுத்துக்க போறோம், என்ன உணவு எடுத்துக்க போறோம், எவ்வளவு கலோரியில எடுத்துக்க போறோம், அதே மாதிரி மத்தியான வேலை இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது ஜூஸ் ஏதாவது எடுத்துக்க போறோமா என்ன அப்படின்றதும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படின்றத டிசைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.